ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூண்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். அடுத்து சம்மர் சீசன் வந்துருச்சு, எல்லோரும் வீட்லேயும் ஊறுகாய் போட ஆரம்பிச்சிருவோம். அதை நம்ம முதலே ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1/4 கிலோ வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. நல்லா தோலை உரித்து மிக்சியில் 1-2 இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டுக்கு 20 - 25 கிராம் அளவு புளி எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மல்லித்தூள் பூண்டு ஊறுகாய்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து இந்த ஊறுகாய்க்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் பொடி ரெடி பண்ணணும். அதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பீஸ் பெருங்காயம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 75 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிலோ நீங்கள் பண்ணினீங்கன்னா 300 ml நல்லெண்ணெய் சேர்க்கணும். 75 ml நல்லெண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெள்ளைப்பூடை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பூண்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி கூட நம்ம ஊறுகாய் பண்ணலாம். நம்ம வெளியிலலாம் பேக்கெட்டில் வாங்கினோம்னா அந்த 2 ரூபாய்க்கெலாம் விற்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா நைஸாக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி கூட நம்ம அரைச்சி பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறி வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததும் நல்லா பூண்டு அந்த புளி கரைசல்லே நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த 2 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள்லாம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக செய்கிறதுனால தான் 2 டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். இன்னும் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் இப்போ உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். பூண்டு ஊறுகாய் வாசனை சூப்பராக வருது. இன்னும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியெலாம் மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடியை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 2 சின்ன சைஸ் பீஸ் அளவு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடித்த பொடியை இதோடு நம்ம கலந்துக்கலாம். இதில் நம்ம கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கல, வினிகரோ இல்லை வேறு கெமிக்கல் பவுடரோ எதுவுமே சேர்க்கல. நம்ம கடுகு, வெந்தயம் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இதில். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, நான் நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சக்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டால் போதும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். ஊறுகாய் நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். பாட்டிலில் இருந்தாலும் பாட்டிலில் போட்டுக்கலாம். இப்போ நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுடுறேன். நல்லா ஆறிடுச்சு. இது இன்னும் 2 நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.